இந்த நிலைமை தெரியுமா உங்களுக்கு? 2 நாளுக்கு முன்னால உள்ள தினமணி பேப்பரை எடுத்து பாருங்கள். தமிழகத்தில் 70 லட்சம் இளைஞர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சி அமைந்த பிறகு 2006 இருந்து 2009 வரலும் வேலை இல்லாம இருக்கவங்க 70 லட்சத்துக்கு மேல. வேலை கொடுத்த எத்தனை லட்சம் தெரியுமா? 86,000 பேருக்கு மட்டும்தான். இத்தனை லட்சம் பேர் நம்ம இங்க இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு போனா தமிழ்நாட்டுல நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. உங்க குடும்பத்தை எடுத்துக்கங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரு நல்லா இருக்கா? தமிழகத்துல இந்த நிலை மாறணும்னா ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணும். எல்லா கட்சிகளும் இன்று உற்று நோக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கேப்டன் என் பக்கம் சேர மாட்டாரா, கேப்டன் என் பக்கம் சேர மாட்டாரான்னு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி கனவு காணக்கூடிய அளவுக்கு தேசிய முற்போக்கு திராவிடம் இன்னைக்கு முதலாவது கட்சியாக தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம் வேணும்னு சொன்னாக்க, ஏன் நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, லட்சாதி லட்ச தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இளைஞர்கள் அயல் நாடுகளில் தான். உங்களால் ஒவ்வொருத்தராலும் குறைந்தபட்சம் 10 ஓட்டுகளை நம்மால் பெற்றுத்தர முடியும். நாம இப்படியே இருந்தோம்னு சொன்னா நம்மளால மட்டும்தான் செயல்பட்டு இருக்க முடியும். நானும் கேப்டனுக்கு செய்யறேன், என்னால முடிஞ்சதை செய்யறேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா நான் மட்டும்தான் 10 ஓட்டு வாங்கி தந்திருக்க முடியும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்க முடியாது, இவ்வளவு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்க முடியாது. நாம் எல்லாம் இனிமேல் இன்று முதல் ஒரு வீர சபதம் எடுத்து தேர்தல் பணியை இன்று துவங்குகிறோம். இந்த துவக்க நாள் முதல் கொண்டு தேர்தல் வரை நம்மளால் முடிந்த அளவு நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாருக்கும் என்ன பண்றோம்னாக்க ஓட்டு சேகரிப்ப நம்ம இப்பயே துவங்குறோம். அதை இப்பயே செய்ய ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கேம்ப்ல உங்களுடைய நண்பர்கள்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் விருப்பப்படுறவங்களை மட்டும் எனக்கு என்ன கொடுப்பீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்றவங்களை என்கிட்ட அனுப்பிச்சுவீங்க, நான் பேசிக்கிறாங்க. கட்சியில வந்தவனே கேட்பாங்க, ஏன்னா பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அவனும் குறைச்சி தப்பு இல்ல. கட்சியில இன்னைக்கு ஒரு கட்சிக்கு போனோம்னாக்கா இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க, போடுறாங்க. திருச்சியில் வரலாறு காணாத கூட்டம். இந்த கூட்டம் எப்படி கூட்டப்பட்டது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பஸ் ஓசி சுத்தி காட்டுறோம், சாப்பாடு தர்றோம், குவாட்டர் தர்றோம், பாக்கெட்டுக்கு பணம் தர்றோம். யாரும் வர மாட்டான், ஆனா ஓட்டு போடுவாங்க. போவான், எல்லாத்தையும் அனுபவிச்சு வந்துருவான். இந்த நிலைமை தமிழகத்தில் இருக்கு. ஆனா கேப்டன் யாரையும் காசு கொடுத்து கூப்பிடவே இல்லை. உண்மையான கூட்டம். இந்த கூட்டம் எதையும் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் துணிச்சல் மிக்க ஒரு கூட்டம். நாம இங்க கூடியிருக்கிறதுடைய முக்கிய நோக்கமே துபாயில் 2011 தேர்தலுக்குள்ள உங்களுடைய ஒத்துழைப்பை நான் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன். கேப்டனை துபாய்க்கு கூப்பிடுவோமா வேண்டாம்? கூப்பிடுவோமா வேண்டாமா? 2011 தேர்தலுக்குள்ள மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரத்தை துபாயில நடத்துவோம். அத இன்னையில இருந்து நம்ம துவங்குவோம். இன்னையில இருந்து தேர்தல் பண்ணி நம்ம துவக்குவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க துபாயில இருந்தே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, துபாயில இருந்து கேப்டனுக்காக செஞ்சுட்டு இருக்காங்களே, இனிமேல் நம்மளும் திசை மாறக்கூடாது. அடுத்த கட்சியில இருக்கவங்களா மாறி நம்ம கட்சிக்கு வரணும். வரக்கூடிய காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிறப்பாக செயல்படணும். உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாற்று கட்சியாக இருந்தாலும் அன்போடு அரவணையுங்கள். உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு எல்லாரும் வருவாங்க. இங்க இருக்கிறவங்க தான் நிறைய ஓட்டு வாங்க முடியும். கண்டிப்பா இந்த ஓட்டு வங்கியை நம்ம அதிகப்படுத்துவோம். குறைந்தது நம்மளால் ஒரு 50,000 பேரை நம்ம இது கண்டிப்பா இலக்குங்க. எல்லாரும் சொன்னாங்க இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை துபாயில ஆரம்பிக்கையில பார்த்து சிரிக்காத ஆட்களே கிடையாது. உழைக்க வந்தியா, வேற எதுக்குடா வந்து கேட்டாங்க. மருதுபாய் கோயில்ல நம்முடைய கட்சி தொண்டர்கள்